பாவிகளிலே பிரதான பாவி யாரு? பவுல் அப்போஸ்தலன். அவனை கொண்டுதான் உலகத்தை உலுக்கினார். விரும்பினதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்தவன் யாரு? பவுல் அப்போஸ்தலன். 12 புஸ்தகங்களை எழுதத்தக்கதாக எண்ணற்ற வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த 150வது செய்தி தேவை பேதை. யாருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஃபூலிஷ்னஸ் ஆஃப் பால். பவுலுடைய சொதப்பலின் மத்தியிலும் தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்க. நீங்க அதனால தானே உயிரா பண்றீங்க. அங்கிள், உங்களுக்கு தெரியாது, என்னால காலையில 5 மணிக்கு எழுந்து தலைகளை நிற்க முடியாது. உன்னுடைய குறைவோடு தேவனை தேடி வா மகனே. வேற உன்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கு? ஐயா, எனக்கு சரியா பைபிள் தெரியாது, யாருமே என்னை மதிக்கிறது இல்லை, என்கிட்ட ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, என்னிடத்துல ஒரு அழகு இல்லை, அத்தனையையும் படிக்கற்களாக இன்றைக்கு நீ மாற்றிக்கொள்ள போகிறாய். ஆமே, அவன் என்ன சொல்றான்? எப்பா, நான் விரும்புறதே செய்ய முடியல, வெறுக்கிறதான் செய்கிறேன். அவனைத்தான் தேவன் கரம் பிடித்தார். தேவனோடு பயணித்தான். அந்த பயணம் இன்ப பயணம். அந்த பயணத்திற்கு, அந்த இன்பமான பயணத்திற்கு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், பவுலிடத்துல நிறைய பேதை தன்மைகள் இருந்தன, தெளிவில்லாம இருந்தன, குழப்பம் இருந்தன, குறைகள் இருந்தன. பட் God used him. ஆனால் தேவன் அவனை பயன்படுத்தினார். ரொம்ப ஓப்பனா இருக்கிறாங்க. எதுலெல்லாம் ஓப்பனா இருக்கிறான்? 2 காரியம் சொன்னேன். ஒன்று என்ன சொல்றான்? விரும்புகிறதை அல்ல, வெறுக்கிறதே செய்கிறேன். அப்புறம் பாவிகளிலே பிரதான பாவி. வேற என்ன சொல்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளு. எல்லாத்துலேயும் ரொம்ப ஓப்பனா இருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷன். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜேர்னி என்ஜாயபிளா இருக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும், மெதுவாக இருக்கும், லகுவானதா இருக்கும், எளிதாக இருக்கும், சுலபமாக இருக்கும் அருமையானவர்களே. ஆமென். அவரிடத்திலே காணப்பட்ட குறைகளை பார்ப்போமா? தலைப்பு என்ன? பேதைகள் ஆண்டவருக்கு தேவைப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில், அந்த 8வது அதிகாரத்தில் தான் அவன் பயணம் தொடருகிறது. அப்போஸ்தலர் 8:3 அவன் என்ன செஞ்சான் பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அதே போல 9:1 மற்றும் 2வது வசனங்கள், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷனை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஐயா, அவனுடைய இன்டென்ஷனே என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தை அழிக்கணும். நீ வேண்டாம் என்று சொல்லி தேவன் தள்ளி விடவில்லை அருமையானவர்களே. நீ தான் வேணுங்கிறார். தனக்கு எதிர்த்து நின்ன துரோகியை, பாவிகளிலே பிரதான பாவியை, விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்து கொண்டிருந்த பவுலை கொண்டு உலகத்தை உலுக்கின தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாகிய ஸ்தேவானையே கொலை செய்யறதுக்கு முன்ன நின்னவங்க. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் 26:10 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 26:10 அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்தேன். ஸ்தேவானை கொலை செய்யும் பொழுது நானும் கூட தான் இருந்தேன், நானும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேங்கிறான் பாருங்க. எத்தனை குறைகள் அருமையானவர்களே. ஆமென், 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 ஆமென். அதன் பிறகு பாருங்களேன், அப்போஸ்தலர் 23:3 முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே. பாருங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான், மாம்சத்தில் செயல்படுகிறான்.
வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாய பிரமாணத்தின்படி என்னை நியாய விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரை, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறான், மாம்சத்துல செயல்படுகிறான், பிரதான ஆசாரியனை சபிக்கிறான், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரைங்க. இப்படி அருமையானவர்கள், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு பேசுகிற வார்த்தைகள். தேவன் அவனை ரிஜெக்ட் பண்ணவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்க, கிருபையின் உபதேசத்தை அறிந்த பின்பும் காம்ப்ரமைஸ் பண்றான், சடங்காச்சாரத்துக்குள்ள போய் விழுறான். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் 21:26, அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று பாருங்க, யூதர்களோடு சேர்ந்த பொழுது அவர்களுக்கு பயந்து, ஆமா 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 நானும் மொட்டை அடிச்சுக்கிறேங்கிறான். அவனுடைய பலவீனம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். தேவை பேதைகள், ஆண்டவருக்கு பேதைகள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளவற்பட்டவர்கள், ரொம்ப பெர்ஃபெக்ட் பீஸ் எல்லாம் வேண்டாங்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness, what a loving daddy. அப்புறம் பாருங்க, உடன் ஊழியர்களோடு அவ்வளவு சண்டை போடுறான். பர்னபாவோட பயங்கரமான சண்டை போடுகிறான். அப்போஸ்தலர் 15:37 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 37, 38, 39. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் பயங்கர முடிய பிடிச்சு இழுத்து சண்டை போட்டாங்க. இந்த பலவீனம் ஓண்ட இருக்குல்ல, டென்ஷன் ஆறல்ல, உன்னைத்தான் தேவன் அழைக்கிறார். உன்னுடைய குறைவுகளோடு வா. ரைட்? எதற்கு? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. எதற்கு? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்வதற்கு. எதற்கு? வையகத்தை வாழ வைப்பதற்கு. எதற்கு? உலகத்தை உலுக்குவதற்கு. தேவன் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். அருமையானவனே, அருமையான மகனே, அருமையான மகளை, இன்றைக்கு மனம் திரும்பு, கமிட் பண்ணு. அந்த ஜேர்னி இன்பமயமான ஜேர்னி என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் மகனே, மகளே. ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அவன் என்ன சொதப்புனான் பாருங்க. எந்த நபரை வேண்டான்னு சொன்னானோ அப்புறம் அந்த ஆளை சேர்த்துக்கிட்டான் பாருங்க. வாசிக்கிறேன். அங்கே அப்போஸ்தலர் 15:38, அப்போஸ்தலர் 15:38, பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கடும் கோபம், கடும் சண்டை. அதே ஆள் 2 தீமோத்தேயுல சொல்கிறாரு, அப்போ அவனை சேர்த்துக்கிடுவாங்கிறார். ராங் ஜட்ஜ்மெண்ட்டு. வாசிக்கிறேன் அதையும். 2 தீமோத்தேயு 4:11. The book of 2 Timothy chapter 4 verse 11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா. பாருங்க, வேண்டான்னா இப்போ வேணுங்கிறான். இப்படித்தான் நீங்க தப்பா முடிவு பண்றீங்க. ஐயா, ஆண்டவர் உன்னைத்தான் நம்பி இருக்கிறாருப்பா. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாயே. அருமையான மகனே, மகளே, வையகத்தை வாழ வைக்க நீ 21ஆவது நூற்றாண்டின் இயேசுவை போல செயல்படும்படியாக
உன்னோடு தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness, what a loving daddy. சிலர் இதை கேட்கிற ஊழியர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பயப்படுறீங்க. என்ன பயப்படுறீங்க? இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா இளைஞர்கள் விழுந்து போவார்களே. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்பொழுது உங்கள் ஊழியர்கள் அல்லது உங்களுடைய இளைஞர்கள் விழுந்து போகாமல் இருக்கிறார்களா? தேவனுடைய அன்பை சொல்லிக் கொடுங்கப்பா. தேவனுடைய அன்பை சொல்லிக் கொடுங்கள். அவருடைய அரவணைப்பை சொல்லிக் கொடுங்கள். அவருடைய நீதியான நியாய தீர்ப்பாகிய மன்னிப்பை சொல்லிக் கொடுங்கள். இளைஞர்கள் தேவன் மீது அன்பு வைப்பார்கள். அந்த அன்பிலே அவர்கள் ஊன்ற கட்டப்படுவார்கள். இதற்காகத்தானே தேவன் அவருடைய அன்பை வெளிக்காட்டுகிறார். அவர் 2 கரங்களையும் நீட்டி அழைக்கிறாரே. இளைஞர்கள் இயேசுவண்டை வருவதற்கு இடம் கொடுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.